நன்றி 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 கர்த்தருக்கே எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. நன்றி. இப்பொழுது பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்களை வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, sister, Dolly sister. Praise the Lord, dear ஆமென் பாஸ்டர், வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். நாங்கள் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அவருடைய ராஜ்யத்தில ராஜாக்களாக ஆசாரியர்களாக வாழுகிற வாழ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் இழந்து விடக்கூடாது. நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, முதல் முறை நீர் வந்து எங்களுக்காக இந்த சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டுமாக நீர் இந்த உலகத்துக்கு வந்து எங்களை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். ராஜாக்களாக ஆசாரியர்களாக உம்மோடு கூட வாழுகிற வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறீர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கேட்கிற காதுகளை கொண்டும், உணர்வுள்ள இருதயத்தை கொண்டும், உண்மை அறிகிற அறிவை கொண்டும், ஒன்றான மெய்த்தேவன் நீர் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவர் என்ற திருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில தன் உயிரை கொடுத்து எங்களுடைய உயிரை காப்பாற்றி அவரோடு ராஜாக்களாக ஆசாரியர்களாக வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்துல நாங்கள் இருக்கும் பொழுது கூட அவர் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய தேவைகளை பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது கூட இந்த உலகத்தை படைத்த ஒன்றான மெய்த்தேவன் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தார். எங்களை அவர் தன்னுடைய மகனை சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகனாக மகனாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கூட அவர் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் இந்த உலகத்தை உருவாக்கின ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். பாருங்களுடைய மதத்தில அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அவர்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தின்படி என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எங்களுக்கு அப்படியான கவலைகள் இருக்கக்கூடாது என்று அவர் தருகிறார். 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் சொத்து எல்லாம் இந்த உலகத்தை உருவாக்கின தேவனுடைய சொத்தாக இருக்கிறது. எல்லா ஆத்துமாக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆத்துமாக்களாக இருக்கிறது. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருக்கிறார். மனிதன் தான் மதத்தை உருவாக்கி தெய்வங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான். பாருங்கள், எங்களுடைய தேவன் தான் ஒன்றான மெய்த்தேவன் என்பதை இந்த கடைசி காலத்தில நீங்கள் எல்லாரும் எல்லா மதங்களில கடவுள் இல்லை என்கிற ஒவ்வொருவரும் அந்த மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியானவராக third person of the God, மூன்றாவது ஆழ்த்தன்மை உள்ளவராக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்படியான இயேசு கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்தான்
அதிகாரத்தை பாருங்கள். சிலுவையிலே அவர் மரித்து உயிர்த்தெழுந்து சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுதான் ஆட்டுக்குட்டியானவராக. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவாக 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயும் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால மீட்டுக் கொண்டு உங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். பாருங்கள், இந்த உலகத்திலே நாங்கள் அரசாட முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு 1000 வருட ஆட்சியை இந்த உலகத்தில பிசாசை கட்டி இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருடம் நாங்கள் பூமியில அரசாடுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு எங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இயேசு ராஜாவுடைய அவர் மரித்து உயிர்த்தெழுந்து கடைசி கொமாண்ட்மெண்டாக அவர் அதிகாரத்தை தந்து இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். பாருங்கள், அவர் மீண்டுமாக வந்து அவருடைய ராஜ்யத்திலே எங்களை சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்தில 70, 80, 100 வயதுக்குள்ளதான் மனிதனுடைய வாழ்வு. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட வாழுகிற வாழ்வு இந்த பூமியிலே நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதற்கு பின்பு நித்தியமாக சதா காலத்தில இயேசு கிறிஸ்துவோட ராஜாக்களாக ஆசாரியர்களாக வாழுகிற வாழ்வு, இயேசுவோட வாழுகிற வாழ்வு ஒரு நித்திய வாழ்வு, எவர்லாஸ்டிங் லைஃப். அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இந்த மதத்தை நம்பி, மனிதர்களை நம்பி, மனுஷனை சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே என்று வேதாகமம் சொல்லுகிறது. மனுஷனை நம்பி நீங்கள் இப்படியாக மதங்களுக்கூடாக மதங்கள் உள்ள தேவர்கள் எல்லாம் ஒரு நாள் தண்டிக்கப்பட வேண்டிய காலத்துக்குள்ள நாங்கள் கடந்து செல்லுகிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பாருங்கள், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனை தந்து, நித்திய ஜீவனை தந்து அவருடைய ராஜ்யத்திலே நித்தியமாய் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால நாங்கள் இந்த உலகத்தில இருக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில
நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமாய் இருக்க நாடுகிறோம். பாருங்கள், அவருடைய அன்பை நாங்கள் ருசித்திருக்கிறோம். அந்த பரலோக சந்தோஷத்தை நாங்கள் ருசித்திருக்கிறோம். அன்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை ருசித்திருக்கிறோம். பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து எங்களை பலப்படுத்தி ஞானம், புத்தி, அறிவை தந்து அவர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், எல்லாரும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தான் ஜட்ஜியாக வருகிறார். பாருங்கள், எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலதான் நிற்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பாருங்கள், முதல் முறை 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மனிதகுலத்தின் பாவத்துக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய இரத்தம் இன்றைக்கு உயிருள்ள இரத்தமாக இன்றைக்கும் எங்களுடைய சகல பாவங்களை கழுவி சுத்திக்கிறது. ஆனால் மீண்டுமாக அவர் வரும் பொழுது ஜட்ஜாக வருகிறார். அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வருகிறார். ஜட்ஜ்மெண்ட் புக் வேதாகமம் தான் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்கிறது. இந்த உலகத்துல கோர்ட்டுல ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு ஜட்ஜ் புக் இருக்கும். ஆனால் இயேசுடைய நியாயாசனத்துல இயேசு இருக்கும் பொழுது அவருடைய புஸ்தகத்தில எங்களை பற்றிய அத்தனை காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை தந்து அவருடைய புஸ்தகத்திலே நாங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய புஸ்தகத்தில உங்களுடைய பெயர் எழுதப்பட்டவர்களாக ஆவியின் பரிசுத்த திரும்ப மறுபடியும் பிறந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்து உங்களுடைய நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவர் அந்த பரலோக சிட்டிசனை எங்களுக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒவ்வொருவரும் பரலோக பிரஜைகளாக அந்த விசாவை பெற்றிருக்கிறார்கள். இந்த பரலோக பிரஜை என்ற உரிமையை நீங்கள் இறுதி வரைக்கும் கிறுக்கி போடாதபடிக்கு நீங்கள் தவறு செய்யாதபடி தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து முடிவு பரியந்தம் அதை காத்து கொள்ள வேண்டும். இப்படியாக நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷனுக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனச்சாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம். இந்த மெய்யான தேவனைத்தான் நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் ஒரே ஒரு இரட்சகர். இந்த உலகத்தில 5 கண்டங்களிலும் வாழுகிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இரட்சகர் என்று அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 4:12 சொல்லப்படுகிறது. பாருங்கள், மதங்கள் சொல்லுவார்கள் நாங்கள் எல்லா மதங்களுக்கூடாகவும் தேவனை அடையலாம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், இயேசுவாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நான் இருக்கும் இடத்துல இயேசு இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்துல எங்களுக்காக இன்றும் பரிந்து பேசுகிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், உங்களுடைய மதத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விடுவார்கள். அந்த மதத்தில் உள்ள தேவர்களை இவங்களுடைய தேவன் தான் தேவாதி தேவனாக கத்தாதி கத்தராக அவர் இருக்கிறார். அந்த தேவர்களை தண்டிக்கிற தேவனாக அந்த மதங்களில் இருக்கிற தேவர்களுக்கு ஒரு நாள் தண்டனை இருக்கிறது. அதற்கு கீழே நீங்கள் மனிதர்கள் தொடர்ந்து மதங்கள்ல இருப்பீர்களாக இருந்தால் எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இந்த மதங்களை எல்லாம் நான் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஒரு நாள் அவர் இப்பொழுது ஒரு நாள் வைத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும். அந்த நாளிலே அவர் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காக நீங்கள் இயேசுடைய வருகைக்கு முன்பாக மனம் திரும்பி விட வேண்டும். அவருடைய மனம் திரும்புவது என்பது நீங்கள் அவருக்கு பணங்கள் கொடுக்க தேவையில்லை. இந்த உலகத்தின் சொந்தக்காரர்
அந்த ஒன்றான மெய்த்தேவன் இயேசுவே என்னுடைய இதயத்துக்குள்ள வாரும், என்னோடு தங்கியிரும் என்று கேட்க வேண்டும். அவரிடத்தில், தேவனிடத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுடைய பாவ மன்னிப்பை, முதலாவது நீங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், உங்களுடைய உற்றார் உறவினர் மெய்யான தேவனை அறிந்தும் அறியாமல் வாழ்ந்தது, இப்படி எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி தனிமையில மனிதர்களுக்கு சொல்லக்கூடாது அந்த தேவனுக்கு அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது அவர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பலன் தருவார். ஒரு வேதாகமத்தை வாங்கி நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்துக் கொள்ள முடியும். ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் உங்களுக்கு அருகாமையில் உள்ள பரிசுத்த ஆவியை பெற்ற சபைகளுக்கு போய் நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்று அந்த பரலோக சந்தோஷத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் ஒழிந்து போயிடு. கிறிஸ்துவுடைய ஆவி உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் புது சிருஷ்டியாக, போடகை கிறிஸ்டியன் என்று சொல்லுவார்கள். இயேசுடைய ஆவியை பெற்றவர்கள் கிறிஸ்தவர்களோட ஆவியை பெறாமல் இருக்கும் பொழுது அவர்களாலே அந்த சந்தோஷத்தை, பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அவரிடத்தில் ஜெபத்தின் மூலமாக, அவரை துதிப்பதன் மூலமாக, அவரை உயர்த்துவதன் மூலமாக அவர் அந்த அபிஷேகத்தை தந்து இந்த காலங்களில கேட்கிற அனைவருக்கும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டால் அவருடைய வருகை நெருங்கி கொண்டு வருகிறது. அதனால இந்த கடைசி நாட்களில் வேதாகமத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். ஒரு தூதுவர் போல எங்களுடைய நாங்கள் போய் சேர போகிற சிட்டிசன்ஷிப் நகரம் பரலோகமாக இருக்கிறது. பாருங்கள், அங்கே இருந்துதான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டு அவர் எங்களுக்கு இன்றைக்கு வாசம் செய்கிறார். நாங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் தூதர்கள் போல பரலோக ஆட்சியத்துக்கு ஆட்களை சேர்க்கிறவர்கள். பாருங்கள், மறுபக்கத்துல நரகம், அந்த நரகம் வேதனை உள்ள இடம், அது பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். அந்த இடத்திலிருந்து நீங்க விடுதலை பெறுவதற்காக அது அக்கிரியை கந்த மெதிகிற ஒரு கடல் போல ஒரு வேதனையில வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்விலிருந்து உங்களை நேசிக்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தேவனும் இயேசு கிறிஸ்து சாயலாக படைக்கப்பட்டவர் தான் மனிதன். அந்த நரகம் தூதர்களுக்காக, பாவம் செய்த தூதர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் அந்த நரகமாக இருக்கிறது. அதுக்கு நீங்க போகக்கூடாது. அதுல போய் அந்த நரக நித்திய நிந்தையில நித்தியமாக அந்த கவலை கண்ணீர்ல மரணத்துல வாழுகிற வாழ்வு, உயிரோடு வேதனையோடு வாழுகிற வாழ்வு. பாருங்கள், லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே ஒரு ஏழை லாசருசும் ஐஸ்வர்யவானும் மரிக்கிறார்கள். ஏழை லாசருசு ஆபிரகாம் மடியில சந்தோஷமாக இருக்கிறான். பாருங்கள், இந்த உலகத்துல பணக்காரனாக இருந்தவன் பாதாளத்துல வேதனைப்படுகிறான். ஒரு வேதனை உள்ள இடம்தான் நரகம். அதற்காகத்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இடையில வருகிறார், எங்களை நீதிமானாக பார்க்கிறார். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டு அவரை ஏற்றிக்கொண்டு, அவரை இரட்சகராக ஏற்றிக்கொண்டு பிசாசை எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம். பிசாசு, இந்த தீமை செய்கிறவன் தான் பிசாசு. திருடுறவன், கொல்லுறவன், அழிக்கிறவன் அவன் ஆவியாக இருக்கிறான். எங்களுடைய தேவன் பரலோகத்தில் ஆவியாக இருக்கிறார். பிசாசும் ஆவியாக இருக்கிறது. தீமை செய்கிற ஆவிகள் தான் பிசாசிடத்தில் இருக்கிற ஆவிகள். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் சொல்வது. எங்களுடைய தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி. அது நன்மையை செய்கிற ஆவி, அன்புள்ள ஆவி, இரக்கமுள்ள ஆவி.
இப்படியான நல்ல குணங்களை உள்ள ஆவியானவர் தான் எங்களுடைய மெய்யான தேவனுடைய ஆவியானவர். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் செய்தார். நன்மை செய்கிற ஆவிதான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஒரு தீமை கூட இயேசு யாருக்கும் செய்யவில்லை. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அழைக்கும் பொழுது இருதய பூர்வமாக சுத்த இருதயத்தோடு நீங்கள் அவரை அழைக்கும் பொழுது அவர் உங்களை தரிசனத்தில் வருவார். உங்கள் தான் மெய்யான தெய்வம் என்று வெளிப்படுத்தார். இன்றைக்கு ஈரான் தேசத்தில பல மக்கள் இயேசுவை தேடி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு அந்த தேசத்து மக்களை நேசிக்கிறார். அவர்கள் முஸ்லிம் மத மக்களாக இருந்தாலும், புடிஸ்டாக இருந்தாலும், இந்து மக்களாக இருந்தாலும், அவர் எல்லா மனிதர்களை நேசிக்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்னிடத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. பாருங்க, நாங்கள் பிலிப்பியர் 3:19 வசனத்துல இன்றைக்கு உலக மக்களுடைய மதங்களில் வாழ்வுடைய மக்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய முடிவு அழிவு. இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் உங்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன், இன்றைக்கு மதங்களில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ளவர்களுடைய தேவன் வயிறு. அவர்கள் வயிற்றுக்காகத்தான் தேடிக்கொண்டே இருப்பார்கள். வயிறு எப்படி என்னத்தை உண்ணலாம், என்னத்தை குடிக்கலாம் என்று சொல்லி. எங்களுடைய தேவன் இந்த உலகத்தின் சொந்தக்காரன். அவருடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள். அந்த தேவன் எங்களுக்கு தேவையான உணவு, உடை, உரைகள் எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினை கிடக்கும். அந்த ஒன்றான மெய்த்தவனாகிய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எங்களுடைய தேவைகள் பரலோகத்திலிருந்து சந்திக்கப்படுகிறது. பாருங்கள், மழை, இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் அவருடைய வானத்தில் இருந்து வருகிறது, ஹெவன்ல இருந்து வருகிறது. அவர் வானத்தை துறந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன் தான். நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். தீயோரும் மனம் திரும்பி அந்த இயேசுவிடத்துல வந்து அவரோடு வாழுகிற அந்த வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் போஷித்து வாழுகிற வாழ்வுதான் பரலோக ராட்சியம். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 3:20 வசனத்திலே நம்முடைய குடியிருப்போ, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக இரட்சகர் வர, கிறிஸ்துவாக அவர் மீண்டும் வருகிறார். எங்களை பாருங்கள், அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 3:21 வசனத்திலேயும் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து கொண்டு மறுரூப மலையில அவருக்கு மறுரூபத்தை காண்பித்தார். இதுதான் பரலோகம். அந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார், இந்த இடத்துல இருக்கிறது நல்லது, இதுதான் பரலோகம். பேதுரு அதை ருசித்து கொண்டான். அந்த பரலோக மகிமையான சரீரத்தோடு அவன் அந்த மோசே எலியாவோடு பேசினான். இந்த இடம் நல்ல இடம். இந்த உலகத்திலே இருக்கிற விட பரலோகத்துல மறுரூப மலைக்கு எடுத்து செல்லப்பட்ட பேதுரு உணர்ந்து கொண்டார். நாங்களும் அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினால பரலோகம் எப்படிப்பட்ட இடம், இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத வாழ்வு என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அவருடைய சரீரத்தை போல பாருங்கள், அவர்கள் தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, இந்த அழிந்து போகிற சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இயேசுவை போல அவர் மீண்டுமாக வரும் பொழுது அவர் எங்களுக்கு அந்த புதிய சரீரத்தை தந்து அந்த அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மறுரூபப்பட்ட சரீரமாக எங்களை வாழ வைக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் அழைத்த இடத்திற்கு அவன் நாங்கள் 11 வசனத்துல
ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இப்படியாக அவன் கூடாரங்களில் வாழ்ந்து வாழ்ந்து பாருங்கள் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொண்டான். இயேசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது கூட பாருங்கள், இயேசுவை அந்த பிலாத்து கேட்கிறார். யோவான் 18:33 வசனத்துல பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராட்சியம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராட்சியம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராட்சியம் இவ்விடத்துக்குரியதல்ல. பாருங்கள், இயேசுடைய ராட்சியம் இந்த சரீரத்தோடு சண்டை பிடிக்கிற ராட்சியம் இல்லை. இன்றைக்கு பாருங்கள், யுக்ரைன் ரஷ்யா போர் புரிந்து இடங்களை பிடித்துக் கொள்ளுகிறது. இப்படியாக போர் புரிந்து ஏற்படுத்துகிற ராட்சியம் இல்லை இயேசுவின் ராட்சியம். இயேசுவின் ராட்சியம் இந்த உலகத்திலே பிசாசு கட்டுகிற ராட்சியம். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் அவனுடைய தூதர்கள் எல்லாவற்றையும் 1000 வருடங்கள் கட்டி இந்த உலகத்திலே 1000 வருட ஆட்சி. அதன் பின்பு பிசாசு நரகத்தில தள்ளப்படுவான். அதன் பின்பு நாங்கள் இயேசுவோட நிச்சயமாக வாழுகிற வாழ்வை இயேசு எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இறுதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 21வது 22வது வசனத்துல இனி ஒரு சாபம் இராது. 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். 21வது அதிகாரம் 4வது வசனத்திலேயும் இந்த உலகத்துல நீங்கப்பட்ட கண்ணீரை துடைக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ராஜ்யத்துல அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்ததும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகின. இப்படியான ஒரு ராஜ்யத்துல வாழுகிற எங்களுக்கு இயேசு ஒரு கட்டளையை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு இந்த உலகத்துல வாழுகிற நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். முடிவு பரியந்தம் அவர் ஒரு கட்டளை எங்களுக்கு தந்துவிட்டிருக்கிறார். இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு இதற்காகத்தான் இன்றைக்கு 5 கண்டங்களிலேயும் கிறிஸ்தவர்கள் இந்த ராஜாவுடைய இயேசு ராஜாவுடைய இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய இந்த ராஜாவுடைய கட்டளையாக நாங்கள் இந்த சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கிறோம். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர்.
உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. ரட்சிப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். துதியும் கனவும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் மறுவலிருப்பை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில எங்களை சேர்க்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். நீர் இந்த உலகத்தில இருந்தது போது கூட வார்த்தையின்படி பிசாசை எதிர்த்து நின்று அப்பாலை போ சாத்தானே, இது அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால நாங்கள் பிழைக்கிறோம். அதே வார்த்தையை எங்களுக்கு தந்து உங்களுடைய ராஜ்யத்தில வாழ்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தி பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பி பரலோக சந்தோஷத்தை தந்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், பாட்டுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு மக்களும் உம்மிடத்துல வருவார்களாக. இந்த கடைசி காலத்துல நான் மாம்சமான யாவன் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்ற வசனம் உங்களுடைய அபிஷேகத்தை இந்த வேளையில ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றபடி உம்மை தேட, முழு இருதயத்தோடு உம்மை தேட ஒவ்வொருவரை நீ நிரப்புகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நம்முடைய அபிஷேகம் போதாது. இந்த 2026ஆம் ஆண்டு புதிய அபிஷேகத்தை தந்து எங்களை உடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்வில நாங்கள் செய்து முடிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உதவி செய்வீராக. புதிய ஆத்துமாக்கள் உண்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. துதிகர மகிமை ஒன்றான மெத்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.